வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜனவரி 21. வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக அறிஞர்களின் அனுபவங்கள் என்ற ஒரு சிந்தனையை சிந்திக்க உள்ளோம். அறிஞர்கள், கவிஞர்கள், தொழில் நிபுணர்கள் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட சூழ்நிலைகளின் எண்ணத்திற்கு நிகழ்ச்சிகள் நடந்தேதான் இருக்கின்றன. உலக மக்களுக்கு அவர்களுடைய அனுபவங்களை பேச்சாலும் எழுத்தாலும் கவிதையாலும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றனர். அவரவர் அந்த துறையில் அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த சமயத்தில் தங்களுடைய இன்ப துன்பங்களையும் உலக மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். அவர்களின் இத்தகைய முயற்சியால் அவர்கள் அடைந்த இன்பத்தை ஒருவர் அறிந்து கொண்டு முதல் ஓரளவு இன்பம் அதே இன்பத்தை தானும் வாழ்வில் பெற வேண்டும் என்று முயற்சியும், அதை தொடர்ந்து முயற்சிக்கேற்ப பயனையும் அடையும் முடிகிறது. அடைந்த துன்பத்தை ஒருவர் அறிந்து கொள்வேயானால் அது போன்ற துன்பம் வாழ்வில் தனக்கு ஏற்படாமல் விழிப்பாக இருப்பதற்கு அப்படி ஏதேனும் சூழ்நிலை, சந்தர்ப்பம், நிர்பந்தங்களின் ஏற்பட்டு விட்டாலும் அதை சமாளிக்கவும் குறைத்து கொள்ளவும் ஏற்ற அளவில் திறமை, தகைமை, பொறுமை இவைகளை அவர் பெற்று இருக்கின்றார்கள். ஆகவே அறிஞர்களின் அனுபவசாலிகளின் கருத்துக்களும் சரித்திரங்களும் அவற்றை கற்கும் எல்லோருக்கும் பலவிதமான நற்செய்திகளையே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு மேடையில் பகிர்ந்துள்ளார். என்னவென்று தெரியுமா? அவர் ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, அதாவது 1955 2ஆம் வருடம் டிசம்பர் அவர் பயின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பயின்று கொண்டிருந்த பொழுது விடுமுறை நாட்களில் அவருடன் இருந்த சக மாணவர்களும் அவரவர் இல்லத்திற்கு சென்று விட்டனர். ஆனால் இவரோ தன்னுடைய பாட புத்தகத்தில் ஒரு பாடப்பகுதி படிக்க வேண்டிய நிலை இருந்தது. அந்த நிலையை அவர் உணர்ந்து அதை படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு ட்ரங்க் கால் வந்தது. அந்த ட்ரங்க் காலில் ராமேஸ்வரம் முழுவதும் புயலால் தாக்கப்பட்டுள்ளது, அதனால் தாய் தந்தையினர்கள் உன்னை பார்க்க விரும்புகின்றார்கள் என்று ஒரு ஏக்கத்துடன் வந்தது. இவரும் அதை கண்டவுடன் நானும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆனால் டிசம்பர் மாதம் கடைசியிலோ அவரிடம் பணம் கிடையாது. அதனால் அவர் முழித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சொத்தாக கருதப்படுகின்றது என்னவென்றால் புத்தகம் மட்டுமே. அந்த புத்தகத்தை மிகவும் அன்பாகவும் நேசித்து கொண்டிருந்தார். ஒரு புத்தகம் அவருக்கு பரிசாக கிடைத்தது. அதாவது சென்னை யூனிவர்சிட்டியில் சேர்ந்த திரு லட்சுமி சுவாமி முதலியார் அவர்களால் ஏரோடைமெக்ஸ் என்ற ஒரு பாடப்புத்தகத்தில் அவர் மிகச் சிறந்த விளங்கியதன் காரணமாக அவருக்கு ஒரு பரிசு புத்தகமாக கிடைத்தது. தி எலெக்ஸ் என்ற ஒரு புத்தகம். அன்றைய விலையில் அந்த புத்தகத்தினுடைய விலை 400 ரூபாய். மிகவும் சிறந்த புத்தகம். அந்த புத்தகத்தை விற்றுதான் நான் ஊருக்கு சென்ற வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் மூர் மார்க்கெட்டுக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவரிடம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டேன். அதனால் அந்த பெரியவர், இந்த புத்தகத்தின் மீது நீ வைத்திருக்கும் பற்றி எனக்கு புரிகின்றது, இந்த புத்தகத்தை நான் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன், நீ ஊருக்கு சென்று வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு ராமநாதபுரத்திற்கு சென்றார். அங்கு சென்றிருந்த போது அவர் எண்ணம் முழுவதும் அந்த புத்தகத்தின் மீதே இருந்தது. அந்த புத்தகத்தின் மீது இருந்த ஒரு அன்பும் பற்றும் அவரை மன குலைவாக இருந்தது. அவர் உடனடியாக அவருடைய தாய் தந்தையரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த மூர் மார்க்கெட்டை சென்று அவர் புத்தகத்தை கண்டவுடன் தான் அவர் மனதிற்கு மிகவும் நிம்மதியும் சந்தோஷமாக ஏற்பட்டது. அவர் பெரியவர் கூறினார், தம்பி, உன்னிடம் இருந்த புத்தகத்தின் மீது பற்றை நான் கண்டேன், அதனால் உன் புத்தகத்தை நான் பத்திரமாக வைத்து விட்டேன், பணத்தை கொடுத்துவிட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அதனால் ஒரு புத்தகத்தின் மீது வைத்திருந்த பற்றுதான் அவரை இந்த அளவிற்கு ஏற்றுச் செல்கின்றது. அதனால் ஒரு விஷயத்தை
காரியத்தை நாம் செய்தோமேயானால் அதை நாம் உணர்ந்து தெளிந்து செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கருத்தாகும். அந்த ஒரு வறுமையில கூட அவர் படிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டதால் அந்த வறுமையிலேயும் அவர் சிறப்பான முறையில் படித்து இந்த உலகிற்கே ஓர் நபராக எடுத்துரைத்து இவர் ஒரு சிறப்பான மனிதர் என்று எடுத்துரைத்தது புத்தகம்தான். ஆதலால் இவர் போன்ற பெரிய அறிஞர்களினுடைய வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையில் சிறப்பான முறையில் மென்மேலும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.